மரணமோ அகால மரணமோ எப்படி செத்து போயிருந்தாலும் அவங்களுடைய சோல் கடைசியாக நடந்த இன்சிடென்ட்டோட மெமரிக்குள்ள ட்ராப் ஆகி அப்படியே லூப்பில் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்சிடென்ட். பிஃபோர் மூவிங் டு த ஸ்டோரி, ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இன்சிடென்ட் விக்ரமோட லைஃப்பில் 2017 நடந்தது. விக்ரமோட நேட்டிவ் சென்னை. விக்ரம் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நிறைய கம்பெனிஸ்க்கு ரெஸ்யூம்லாம் அனுப்புகிறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட சொல்லி வச்சுருக்காரு. ஆனால் அவருக்கு வேலையே கிடைக்கல. அப்போது ஒரு நாள் விக்ரமோட ஃப்ரெண்டு ஆனந்த் மும்பையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்தோட ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஆஃபீஸில் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்றாரு. விக்ரமும் ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அவருக்கு வேலை கிடைச்சிருது. எங்கே அந்த வேலை அப்படின்னா மும்பையில். ஆனந்த் மும்பையில் எங்கே இருக்காருன்னா மும்பை அந்தேரியில் இருக்காரு. ஆனந்த் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுலர்ஸாக ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. விக்ரமும் மும்பைக்கு போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாதம் அவரோட ஃப்ரெண்டு ஆனந்த் கூட தான் இருக்காரு. ஆனால் விக்ரமோட ஆஃபீஸ் செம்பூரில் இருக்கு. அந்தேரியிலேருந்து செம்பூருக்கு போயிட்டு வரணும்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுது. அதனால டெய்லி ஆஃபீஸ்க்கு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறது விக்ரம்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால விக்ரம் என்ன டிசைட் பண்றாரு அப்படின்னா, ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வீடு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வீடு தேடுறாரு. அவருக்கு ஒரு வீடும் கிடைச்சிருது. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த வீடு. அந்த வீடு ரொம்ப குட்டி வீடு, 1 ரூம் கிச்சன் வீடு. ஒரு ரூம், அதோட கார்னர்லி கிச்சனு, ஒரு பாத்ரூம் டாய்லெட் அட்டாச்சாக இருக்கும். குட்டி வீடு, அஃபோர்டபுளான ரெண்ட்ல இருக்கிறதுனால விக்ரமுக்கு ரொம்ப ஹாப்பி. விக்ரம்க்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, அவரே சமைச்சு தான் அவரே சாப்பிடுவாரு. 2 months லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கு விக்ரம்க்கு. ஒரு நாள் நைட்டு, ஒரு சாட்டர்டே நைட்டு என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுது. லேட் ஆகவும் விக்ரம் இதுக்கு மேலே சமைச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால நம்ம ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபுட் டெலிவரி ஆப்பில் போயிட்டு அவர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ சாப்பாடு வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இது காட்டவும் இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரி நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆனோன்னா டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு போகும்போது ஃபோன் வருது. ஃபோன் யார் பண்ணுறான்னா விக்ரமோட அம்மா. டெய்லி விக்ரம் அவங்க அம்மா கூட பேசிடுவாரு. ஆனால் இன்னைக்கு லேட் ஆனதுனால சரி நாளைக்கு பேசுகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க அம்மாவே ஃபோன் பண்ணிட்டாங்க. சரின்னு அந்த காலை அட்டன் பண்ணி விக்ரம் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. பேசி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 hour போனதே தெரியல. ஃபோனை வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம், இன்னும் அந்த சாப்பாடு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் போய் பார்க்குறாரு. சாப்பாடை டெலிவரி பாய் பிக் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் சாப்பாடு வரலையேன்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி ஆப்போட கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவர் கேட்குறாரு, இன்னும் என்னோட சாப்பாடு வரலன்னவோ உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள், ஆர்டர் ஐடி சொல்லுங்கள், மாதிரி யூஸ்வலான கொஸ்டின்ஸுக்கு அப்புறம் அந்த கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சாப்பாடை டெலிவரி பாய் எடுத்துகிட்டு வந்துட்டாரு, ஹோட்டல் பிக் பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் யாரும் வரவே இல்லை. என்னடா அப்படி கதையா விடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இவர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே ஃபோன் பண்றாரு. அப்ப ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஃபோன் எடுத்துட்டு பேசிட்டு இதே கேள்வியெல்லாம் கேட்கறாரு. உங்க ஆர்டரு, ஃபோன் நம்பரு, பேர் இதெல்லாம் கேட்டு அப்புறம் இதே ஆன்சர் தான் சொல்றாரு. உங்களோட சாப்பாடை டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டாருங்க, உங்களுக்கு சேர்ந்துருக்கும், நீங்க வேணா வாட்ச்மேன் கிட்ட கேட்டு பாக்குறீங்களா, 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்க சார் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்க்கு சரியான கோவம் வந்துருச்சு. உங்ககிட்ட நான் இனிமேல் ஃபுட் ஆர்டர் பண்ணவே மாட்டேன், உங்களுக்கு ரேட்டிங் ரொம்ப கம்மியாக கொடுப்பேன், உங்களுக்கு ஸ்டார்ஸே நான் கொடுக்க மாட்டேன், கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி உங்க மேலே புகார் சொல்ல போறேன்னு ரொம்ப அப்படியே ஹார்ஷாக அவர் கோவமாக கத்திட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஃபோனை வைக்கும்போது வெளியில காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவர் போய் பார்த்தா அங்கே ஒரு டெலிவரி பாய் ஆக்சிடென்ட் ஆகி நெத்தியில இருந்து ரத்தம் வருது, ப்ளீட் ஆகுது. ஒரு கையால் அந்த நெத்தியை பிடிச்சிட்டு இன்னொரு கையால் இந்தாங்க சார் உங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது வரைக்கும் கோபமா இருந்த விக்ரம்க்கு இப்படி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்த உடனே மனசுலாம் ரொம்ப கஷ்டமாயிருது, பதட்டமாயிருது. அவர் சொல்றாரு, ஏன்பா நீ இப்படி சாப்பாடு எடுத்துட்டு வந்தா எனக்கு சொல்லியிருக்கலாமே, நீ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போயிருந்துருக்கலாமே, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணணுமா, இல்லை உனக்கு தண்ணி எதுவும் கொடுக்கணுமான்னு சொல்லி இப்படி பதட்டமா அவர் பேசுறாரு. ஆனால் அந்த டெலிவரி பாயோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை, ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு. என்னன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல அவர் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த டெலிவரி பாய். அப்போ இவ்வளோ கேள்வி விக்ரம் கேட்கறதுக்கு அந்த டெலிவரி பாய் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. திருப்பியும் அவர் அந்த கையை நீட்டிட்டு இந்தாங்க சார் உங்களோட ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அந்த கையில ஒண்ணுமே இல்லை, எம்டி ஹேண்ட். அந்த கையை விக்ரம் பார்க்குறாரு, கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்னடா கையில ஒன்றும் இல்லைன்னு நினைக்கும் போது அந்த டெலிவரி பாய் அவர் கையை பார்த்துட்டு, நான் வண்டியில மறந்து வச்சுட்டு போல இருக்கு சார், நான் உங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி நடந்து போறாரு.
விக்ரம் வீடு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு கார்னர்ல இருக்கும். அதுல வந்து நடந்து ஒரு குட்டி காரிடர் போயிட்டு லெஃப்ட் போயிட்டோம்னா லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணா லிஃப்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடும். அப்படியே இவர் இந்த டெலிவரி பாய் வந்து நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் வண்டியில இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமா போறாரு, லெஃப்ட் திரும்புறாரு. பின்னாடியே விக்ரமும் ஓடி வராரு. ஐயோ இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நம்ம அப்படி கஷ்டப்படுத்துறோமே அவரை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரும்போது லெஃப்ட் பக்கம் திரும்பின அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவா காணோம். விக்ரம் பின்னாடி தான் வந்துட்டு இருக்காரு. ஆனா எப்படி அதுக்குள்ள எங்க போயிருக்க முடியும் அந்த டெலிவரி பாய்ன்னு சொல்லிட்டு அவர் லிஃப்ட் போய் பாக்குறாரு. விக்ரம் இருக்கிறது செகண்ட் ஃப்ளோர், லிஃப்ட் வந்து செகண்ட் ஃப்ளோர்ல அப்படியே நிக்குது. ஸோ லிஃப்ட்ல அவர் போகல, ஸ்டெப்ஸ்ல இறங்கி போயிட்டாரா, ஏன் அவருக்கு இப்படி ப்ளீடிங் ஆகுது, ஸ்டெப்ல போறாருன்னு சொல்லிட்டு இவரு வேகமா ஸ்டெப்ல கீழே இறங்கி போய் பாக்குறாரு. அங்க அவரை காணோம். ஃபுல்லா அந்த அபார்ட்மெண்ட் கீழே எல்லாம் தேடி பாக்குறாரு. வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா, நான் கேட்டு மூடி வச்சிருக்கேன் சார், எந்த ஒரு டெலிவரி பாயும் உள்ள வரவே இல்லையே, அப்புறம் தானே வெளியே போறதுக்கு, நீங்க சொல்ற மாதிரி யாருமே வரல அப்படின்றாரு. இது கேட்கவும் விக்ரம்க்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இது வந்து பாசிபிளா இருக்கும், நம்ம தான் கண்ணால பார்த்தோமே, காலிங் பெல் அடிச்சுச்சே, அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது விக்ரமோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. எடுத்து அதை அட்டன் பண்ணி பேசும்போது யாரு பேசுறான்னா அந்த ஹோட்டல் மேனேஜர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ எம் வெரி சாரி டு சே திஸ் சார், உங்களோட ஆர்டர் எடுத்துட்டு வந்த அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் வந்து இறந்து போயிட்டாரு, ரொம்ப லேட் நைட்டா ஆனதுனால உங்களோட ஆர்டர் வந்து கொடுக்க முடியல, வேணும்னா எங்க ஹோட்டல்ல இருந்து ஏதாவது ஒரு பர்சன் அனுப்பி உங்களுக்கு டெலிவரி கொடுக்க சொல்லவா, நாங்க இப்போ க்ளோஸ் பண்ண போறோம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் பதிலே சொல்லாம போன் அப்படியே கட் பண்ணிடுறாரு. இது நியூஸ் கேட்டு அவருக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி இந்த பர்சன் டெலிவரி பாய் எனக்கு வந்து இந்த டெலிவரி கொடுக்க முடியும், அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் எனக்கு கனவா இல்ல ஹாலுசினேஷனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா யூஸ்வலா சாட்டர்டே நைட் வந்து விக்ரமுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு, அதனால அவர் குடிச்சுட்டு தான் இருக்கிறதுனால அவருக்கு இதெல்லாம் ஹாலுசினேட் ஆகுதா, மைண்டு வந்து ட்ரிக் பண்ணுதா, இல்ல நம்ம ரொம்ப லேட் நைட்டா ஆனதுனால ஃபுல் டே ஒர்க்கு, வீக் ஃபுல்லா ஒர்க்கு, நமக்கு தூக்கம் அதிகமானதுனால கனவு கொண்டுட்டு இருக்கோமோன்னு எதுவுமே தெரியல. அவர் நேரா வீட்டுக்கு வந்து சோஃபால உட்காந்து இதையே அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அவரே அறியாம அவர் தூங்கி போயிடுறாரு. மறுநாள் மார்னிங் எந்திரிக்கும் போது முதல் நாள் நைட்டு நடந்த விஷயங்களை அவருக்கு ரீகால் பண்ணவே வேண்டாம், ரொம்ப குழப்பமா இருக்கு, இது இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர் போன் எடுத்து பார்க்கல, ஆப்பை பார்க்கல, கால்ல வந்து போய் பார்க்கல. அவருக்கு வேணாலும் முடிவு பண்ணி இது இந்த நேற்று நைட் நடந்த இன்சிடென்ட்டை அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்னு டிசைட் பண்றாரு. ஆனா என்னதான் விக்ரம் இப்படி டிசைட் பண்ணா கூட சண்டே அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கும் அவங்க வீட்டு காலிங் பெல் ரிங் ஆகுது. யாருன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அதே டெலிவரி பாய் அதே மாதிரி நின்றுட்டு உங்க ஆர்டர் இருந்தாங்க சார்னு சொல்றான். இதை பார்க்கவும் விக்ரமுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. எந்த ஒரு பதிலுமே பேசாம டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. நம்ம எந்த விஷயத்த மறந்துடணும், ரீகால் பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறோமோ எந்த விஷயத்துல வந்து அதே இன்சிடென்ட் திருப்பி இப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு செம்ம ஷாக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சு போய் அந்த டோர்ல இருக்க மேஜிக் ஐ அது வழியா பாக்குறாரு, வெளியில யாராவது நின்றுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. வெளியில யாருமே இல்லை, எம்டியா தான் இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லா. அந்த ஊர்ல விக்ரம்க்கு ஆனந்த் தவிர வேற யாரையுமே தெரியாது. மொழி தெரியாத ஊர், இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, பேய் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருக்காரு. அப்பவே அவர் நைட்டு வந்து அவர் ஃப்ரெண்ட் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்றாரு. ஆனந்துக்கு அதெல்லாம் கேட்டு நம்பவே முடியல. அப்ப என்ன சொல்றாரு ஆனந்த் வந்து, நீ வேணா கிளம்பி இங்க வந்துரு, இன்னைக்கு நைட்டு நீ இங்க கூட ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு போது சரி விக்ரமும் நம்ம கிளம்பி போயிடலாம், ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம போலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இப்போ ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன் நேற்று மாதிரி இன்னைக்கு நான் வந்து தூங்கிடுறேன், நாளைக்கு வந்து நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன், என்னால் இங்கே இருக்க முடியல, இல்லை வேற யாராச்சும் எனக்கு துணைக்கு ஏதாவது ரூம்மேட் கிடைச்சா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டு வராரு. அப்போ ஈவினிங் போல ஆனந்த் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இங்கே வரதுக்கு பதிலாக நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன், நீ சொல்றதெல்லாம் இன்னைக்கு அப்படி மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம், இது மாதிரி ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன்றாரு. ஓகேன்னு சொல்லிடுறாரு விக்ரமோ. ஆனந்த் வராரு. இப்போ விக்ரம்க்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கப்பா, துணைக்கு ஆனந்தனாவது இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் 11:30 மணிக்கு சேம் ஹாப்பனிங்ஸ் வந்து நடக்குது. டோர் பெல் அடிக்கிறாங்க, அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் நின்றுட்டு இருக்காரு. இந்த முறை ஓபன் பண்ணி பாக்குறது விக்ரம் கிடையாது, ஆனந்த். அவர் ஓபன் பண்ணி பாக்குறாரு, அந்த பர்சன் நின்றுட்டு இருக்காரு. ஆனா இப்ப ஆனந்த் வந்து கேள்வி கேட்கிறாரு, உங்க பேர் என்ன, நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா ஆனந்த் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, விக்ரம் ஏதாவது ஆல் ஸ்டெப் பண்ணி கூட பண்ணிருக்கலாம், நம்மள பிராங்க் பண்ண பாக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஆனந்த் நினைச்சிட்டு அப்படி கேட்கிறாரு. ஆனா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல, கை நீட்டிட்டே இருக்காரு. இவர் வேற கேள்வி கேட்கும் போதும் அதெல்லாம் காதலியே விழாத மாதிரி இவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு அந்த கன்ஃபியூஸ்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுத்துட்டு, நான் சாப்பாடை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார், நான் போய் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி போறாரு. ஆனந்த் பின்னாடி போகல. அப்ப விக்ரம் என்ன சொல்றாருன்னா, நீ பின்னாடி போய் பாரு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆனந்த் போய் பாக்குறாரு. அங்க வந்து அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் இல்லவே இல்லை.
அப்படி பர்சன் என்னன்னு அவர் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. விக்ரம் வந்து சொல்றாரு, பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடக்குதுல்ல அப்படின்னவும், நீ ஒருவேளை பிராங்க் பண்றேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்டா, நீ உண்மையாதான் சொல்றியா, இப்பெல்லாம் உண்மையாதான் நடக்குதா அப்படின்னா, எத்தனை நாள் நடக்குதுன்னா ஒரு 3 days நடந்துட்டு இருக்கு அப்படின்னவும் இது ஆனந்துக்கு நம்ப முடியல. இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு மேல ஒன்றும் நடக்காது, அந்த பர்சன் வருவாரு, அப்படி கேட்பாரு, நம்ம ஒரு 5 minutes கூட கிடையாது, அவர் திருப்பி போயிடுவாரு. அந்த சோல் வந்து நம்ம இது வரைக்கும் நீ பயமுறுத்துற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, 3 நாள் அந்த ஒரே விஷயம் தான் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப விக்ரமும் ஆனந்தும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நாளைக்கு நைட்டு இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 11 o'clock போல நம்மளோட இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து இந்த காரிடர் பக்கம்லாம் லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் நிக்க வச்சிருவோம். இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து எங்க இருந்து வராரு எங்க போறாருன்றதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் பெரிய பிளான் போட்டு வைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கல. மொதல் 3 நாளுக்கு மட்டும்தான் இந்த இன்சிடென்ட் ரிப்பீட்டடா நடந்துச்சே தவிர அதுக்கப்புறம் இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வரவே இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுக்கெல்லாம் நிறைய அந்த சாந்தி பூஜைகளும் நடத்துவாங்க. அந்த மாதிரி அந்த ஆன்மாவுக்கு புரிய வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ செத்து போயிட்ட அப்படிங்கிறது. ஏன்னா அந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் அவர் டெலிவரி கொடுக்கணும் இந்த வீட்டுக்கு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவர் செத்து போனதே அவருக்கு தெரியல. அவருடைய கான்சியஸ் லெவலுக்கு இந்த டெலிவரியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருந்ததுனாலதான் லூப்ல ஒவ்வொரு நாளும் நைட்டு 11:30 மணி ஆகும்போது அவர் திருப்பி வந்து இதே வேலையை வந்து ரிப்பீட்டா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. எப்ப அந்த சோல் வந்து நம்ம செத்துட்டோம், நம்ம இந்த வேர்ல்டுல இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரோ, எப்ப அந்த சோலுக்கு வந்து இந்த சாந்தி பூஜையெல்லாம் பண்ணிட்டாங்களோ, அப்ப அந்த சோல் அந்த ட்ராப்ல இருந்தும் அந்த லூப்ல இருந்தும் விடுபட்டு போயிடுச்சு. இதனாலதான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சாக போறவங்க காதுல சகஸ்ரநாமத்தை சொல்லுன்னு சொன்னாங்களோ.